ஆதி திருச்சபைக்கு பின்பாக சீர்திருத்த காலத்திலும் சரி அல்லது அதற்கு பின்பாக ஏற்பட்ட கிரேட் அவேக்கனிங் என்று சொல்லுகிற அந்த முதலாம் இரண்டாம் எழுச்சிகள், அதுக்கு பின்பான காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாய் செயல்பட்டார் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். திருச்சபை வரலாற்றில் முக்கியமாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, உண்மையான ஆவிக்குரிய எழுச்சியில், உண்மையான ஆவிக்குரிய எழுப்புதலில் நாம் 3 காரியங்களை நிச்சயமாக மனதில் கொள்ள வேண்டுங்க. ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய இறையாண்மையின் கிரியை. தேவ ஆவியானவர் இறையாண்மை உள்ளவர், திருத்துவத்தின் அதே அங்கத்தை உள்ளவர். ஆனால் அவருக்கு இறையாண்மை, வேதம் பரிசுத்த ஆவியானவரை காற்று என்று சொல்லப்படுகிறது. நான் போட்ட அந்த சில ஆர்டிக்கல் நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய குணங்கள் எதை போட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவ ஆவியானவர் அவருடைய அந்த சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிறவர். நீங்களும் நான் அவரை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதும் இறையாண்மை உள்ளவர் தான். ஆனால் அவர் எப்பொழுதும் வழிமுறையை விட்டு வைக்கவர், மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்று என்றால் அதை நிறைவேற்ற முடியாத காரியத்தில் அதற்காக ஜெபித்த அந்த ஜெபத்தையும் அவர் உட்படுத்துகிறார். இரண்டாவது காரியமாக அசாதாரணமான ஜெபம். நீ செய்கிற ஜெபம் சரியில்லை, நீ செய்கிறது ஜெபமே இல்லை. அசாதாரணமான ஜெபம் உடைய வாழ்க்கையில் தேவை. அதுதான் உன்னை மாற்றும். நீ பண்ணுற ஜெபம் சரியான ஜெபம் இல்லை. அதை மாற்றிக்கொள்ள நீ ஒன்றும் ஆயத்தமாக இருக்கணும். இல்லைன்னா நீ மாறாமல் போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாறாத நிலை போய் கொண்டிருக்கலாம். நீ பண்ணுற ஜெபம் சரியில்லை. இட்ஸ் எ எக்ஸ்ட்ராடினரி ப்ரேயர். அதுதான் ஆதி திருச்சபையில் நம்ம பார்க்குறோம். சிறைச்சாலையில் அடைபட்டிருந்த வேளையில் தேவன் தூதனை அனுப்பி அங்கே காரியங்களை செய்கிறார்னா இட்ஸ் என் எக்ஸ்ட்ராடினரி ப்ரேயர். ஜெபத்தில் தான் அவங்க தரித்திருந்தார். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபத்தை நீ பிரிக்கவே முடியாது. ஆகவே இரண்டாவது காரியம். மூன்றாவதாக தேவன் பயன்படுத்திய உன்னதமான பாத்திரங்கள், vessels of God. எப்படி அந்த மக்களை எல்லாம் உபயோகப்படுத்தினார், ஏன் உபயோகப்படுத்தினார், ஏன் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய வல்லமை பார்க்க முடிந்தது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். 3 முக்கியமான காரியங்கள் இல்லாமல் நீ ஆதி திருச்சபையை பார்க்க முடியாது. அதே சமயத்தில் எழுப்புதலையும் பார்க்க முடியாது. இந்த எழுச்சிங்கிறது மனிதனுடைய திட்டங்கள் அல்ல, அமைப்புகள் அல்ல, பேச்சு திறன் அல்ல, நிகழ்ச்சிகளின் பின்விளைவு அல்ல, எதுவுமே இல்லைங்க. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. தேவன் ஜெபிக்கிற மக்களை இன்னுக்கும் உபயோகப்படுத்துகிறார், இன்றைக்கும் உபயோகப்படுத்துகிறார். God uses the people who pray. உண்மையான எக்ஸ்ட்ராடினரி ப்ரேயர். சாதாரண ஜெபம் இல்லை. நீ செய்கிற ஜெபம் சரியில்லை, நீ மாற்றி அமைக்க ஒன்றா முற்படணும். இல்லைன்னா நீ மாற்றி அமைக்காமடைய வாழ்க்கையில் தொடரணும். இதுதான் உண்மையான ஒரு விதத்தில் பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆகவே இந்த ஒவ்வொரு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாய் செயல்பட்டார் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். சீர்திருத்த காலத்தில் எப்படி ஆண்டவர் ஜெபித்த பரிசுத்தவான்களை உபயோகப்படுது. மார்ட்டின் லூத்தர் எடுத்துங்க, ஜான் கால்வின் எடுத்துங்க, உல்ரிச் ஸ்விங்லி எடுத்துங்க. இவங்களாம் சீர்திருத்தவாதிகள். ரட்சிப்பின் கிருபையினாலே மாத்திரமே ரட்சிப்பு என்று போதித்த இந்த மக்கள், விசுவாசத்தினாலே மாத்திரமே, கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே என்று போதித்த இந்த மக்கள், ஆனால் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த வேத சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய ஞானம் அல்ல, அவர்கள் கருவியில் உபயோகப்படுத்தப்பட்டார்களே ஒழிய எந்த ஒரு மனிதனோ, ஸ்பர்ஜனோ, ஜான் கால்வினோ யாருமே, தே ஆர் த வெசல்ஸ். ஆனால் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பாத்திரங்களை ஒழிய செயல்பட்டவர் ஆவியானவர் மட்டும்தான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழிநடத்துவார். Lord lead you into all the truth. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். அல்லே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சீர்திருத்தவாதிகள் இந்த வேதத்தை திறந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய விளைவுகள் என்ன ஆயிற்று? வேதாகமத்தின் அதிகாரம் மீண்டுமாக நிலைநிறுத்தப்பட்டது. The authority of the word of God. விசுவாசத்தினாலே மாத்திரமே நீதிமான் பிழைப்பான் என்று போதிக்கப்பட்டது. எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள் என்று போதித்தார்கள். வேதாகம பிரசங்கமானது அவசியம் என்பதை போதித்தார்கள். Preaching of the word of God. தனிப்பட்ட மனம் திரும்புதலை முக்கியப்படுத்தார். நீ தனிப்பட்ட விதத்தில் மனம் திரும்ப தெரிஞ்சுக்கோ. நீ ஊருபுறா சேர்ந்து மாறுறதில்லை.
உன்னுடைய சொந்த வாழ்க்கையில மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறையா? உன்னுடைய வாழ்க்கையில சரியில்லாததை சரிபடுத்த ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில உண்மையான மனசை தொட்டு நான் சொல்றேன், கேளு. மனசை தொட்டு பேசுறேன். உன்னுடைய ஊழியத்தில் நிறைவா இருக்கிறையா? உன்னுடைய ஊழியம், உன்னுடைய தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் நீ உண்மையான விதத்தில் நீ திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறையா? குறைவு உள்ளது. ஆனா உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் நீ குறைபட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாயால் நீ சரி செய்ய ஆயத்தமா இருக்கிறே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சரிபடுத்தும். நியாயப்படுத்துவது உன்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்காது. சீர்திருத்த காலங்களில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். மார்ட்டின் லூத்தர் எப்படி ஜெபம் பண்ணாரு? அவர் சொல்றாரு, எனக்கு இன்று செய்ய வேண்டிய வேலை மிகவும் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் குறைந்தது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். so many things to do. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஜெபம் பண்ண முடியல. ஓப்பனாக நான் கேட்குறேன், நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? இருதயத்தை திறந்து எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் மனசை திறந்து ஜெபம் பண்ணுற? தனியாக போய் ஜெபம் பண்ணுறியா? விசுவாசியை விடு. நீ ஊழியக்காரன், நீ தனியாக ஜெபம் பண்ண வேண்டியது இல்லையா? ஜெபம் பண்ணுறியா? மனம் திரும்பு. உன் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இல்லைனாலும் இந்த வார்த்தைகளை கொண்டு அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக கூட ஆத்துமாக்களை சந்திக்க தேவன் வல்லவராக. அவருடைய வார்த்தை மார்ட்டின் லூத்தர் தான் சொல்றாரு, அங்கே ஜெபம் என்பது ஒரு ஊழியத்தின் அங்கே அங்கமல்ல, அதுவே மையமாக இருந்தது. ஜான் கால்வின் என்ன சொல்றாரு, ஜெபம் என்பது விசுவாசத்தின் பிரதான பயிற்சி. நீ விசுவாசிக்கிறன்னா ஜெபம் அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு பயிற்சியாக அது காணப்பட வேண்டும். அறியப்படாத ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் வீடுகளிலும் சிறு குழுக்கள் சபைகளிலும் ஜெபித்தனர். கொலோசியர் 4:2 என்ன சொல்லப்படுகிறது? ஜெபத்திலே நிலைத்திருந்து, abide in prayer. ஒன்னே ஒன்று சொல்கிறேங்களுங்க, நீ தனியாக போய் முணுமுணுக்கிற வேலையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ரேயரில் நீ முணுமுணுக்கிறதெல்லாம் இட்ஸ் யூஸ்லெஸ். நீ தனியாக உட்காந்து முழங்கால் முடியலையா? ஜெபம் பண்ண. ஆண்டவரே, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் வீடு எப்படி இருக்கு, என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை எப்படி இருக்குன்னு கதறுது. நீ கதற வேண்டிய ஆளாயிற்றே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னங்க ஒன்றும் இல்லை. பவுல் அப்படிதான் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கணுன்றதுனால நான் போராடுகிறது போல போராடுன்றார். வெறும் காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்காக இப்படி ஜெபமா? ஜெபம் இல்லாமல் ஒரு ஊழியன் வாழவே முடியாது. தெரிஞ்சுக்க, அவன் ஊழியனே அல்ல. அப்படி ஊழியம் செஞ்சால் அது இட்ஸ் நாட் எ மினிஸ்ட்ரி அட் ஆல். நீ ஏமாத்தாத, ஒரு பிரயோஜனமே இல்லை. மகா பெரிய எழுச்சியை பார்த்தோம். ஆகவே சீர்திருத்தவாதிகள் சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அவங்க திறமையினால் அல்ல, அவருடைய அறிவினால் அல்ல, அவர்களுடைய எந்த விதமான காரணம் அல்ல, முழங்காலில் நின்று கர்த்தருடைய சத்தியத்தை அவர்கள் பெற்று மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். வேதத்தினுடைய அந்த அதிகாரத்தையும் தேவனுடைய இறையாண்மையை நிலைநாட்டினாங்க. அநேகர் கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்பினார்கள். அதே விதமாக முதல் அவேக்கனிங் சொல்கிறேன், அந்த கிரேட் அவேக்கனிங் இங்கிலாந்தையும் அமெரிக்காவையும் அப்படியே அசைத்ததுங்க. அங்கே மக்கள் அவ்விதமாக ஜெபித்தார்கள். ஜோனத்தான் எட்வர்ட் எல்லாம் போன்றவர்கள், ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்றவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறவர்கள். தெரியுங்களா? அவர்களை குறித்து வாசிக்கிற அவருடைய கொட்டேஷனை போடுறோம். நல்லது தப்பு நான் சொல்லலை. ஜான் வெஸ்லி போன்றவர்களெல்லாம் ஜெபித்தவர்கள். ஆಮೇಲೆ பவுல் அங்கே எவ்விதமாக அங்கே அப்போஸ்தலர்கள் 2:37 இருதயத்தில் குத்தப்பட்டு, பசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கார் அங்கே மட்டும்தான். ஒன்றா அவர்கள் எதிர்த்து நிற்பாங்கல்ல, இருதயத்தில் குத்தப்படுவார்கள். ஒன்லி the way they will resist or yield, அவ்வளோதான் முடிஞ்சு போகுது. இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் கதறினார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜோனத்தான் எட்வர்ட் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே அவர் நரகத்தை குறித்து பேசும் பொழுது அங்கிருந்த தூணை கட்டிப்பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள். தேவன் மாறிட்டாரா? தேவனுடைய வல்லமை மாறி போச்சா? அவர் கடந்த கால ஒரு தேவனா? நீ மாறல, நீ மாறணும். நீ மாற வேண்டிய அவசியம் உண்டு. அதனாலே அந்த முதல் எழுச்சியின் காலத்தில் ஜார்ஜ் விட்ஃபீல்டுடைய பிரசங்கம் என்ன தெரியுங்களா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ மஸ்ட் பி born again. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்ற, கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை வைப்பேன், புதிதான ஆவியை வைத்து என் கட்டளை நடக்க பண்ணுவேன். இதுதான் மறுபிறப்பு. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் மறுபிறப்பை பற்றி பேசுகிற பொழுது
கதவுகள் சற்று அடைபட்டு போனது. இல்லை, உனக்கு வழி இல்லை. ஓப்பன் ஏரில் போய் பிரசங்கம் பண்ண, நிலக்கரியில் வேலை செய்கிற, முகமெல்லாம் கருத்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் கண்கள் கண்ணீராய் வடிந்தது. பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. ஆவியானவர் இன்றைக்கும் உயிருள்ளவராகத்தான் இருக்காருங்க. ஆவியானவர் அந்த தேவ ஆவியானவர் காலத்தில் அங்கே கிரியை செய்தவர் இன்றைக்கு மாறி போகலை, மரித்து போகலை. ஜோனத்தான் எட்வர்ட் அந்த ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். டேவிட் பிரைனார்ட், அதெல்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா தெரியாது. அதனாலே அந்த ஒரு வாலிபன் டிபி, இரத்தமான வாந்தி, காட்டில் தனியாய் போய் அந்த செவிந்தியர்கள் மத்தியில், ஆண்டவரே நீ சாட்சிகள் எழுப்ப வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அந்த செவிந்தியர்கள் மனம் திரும்பினார்கள். ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தா ஆவியான உன்னை சும்மா விட மாட்டார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் ஆவியான சும்மா விட மாட்டார், விடவே மாட்டார். என்ன செய்வார்? 8:16 இப்போ ரோமர் 8:16 வாசிங்க. ரோமருக்கு 8வது அதிகாரம் 16வது வசனம். ஆவியானவர் என்னிடத்தில் என்ன செய்வார்னு கேளு. ரோமருக்கு 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நீ ஆண்டுடைய பிள்ளை, நீ இப்படி வாழ முடியாதுன்னு உனக்கு குறித்து சாட்சி கொடுப்பார். You can't live like that. நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு மனுஷனாக இருப்பாரானால், பரிசுத்த ஆவி உனக்குள் வாசமாக இருப்பாரானால் நிச்சயம் அவனோட பேசுவார். நீ உன்னுடைய பாவங்களை குறித்து சுட்டி காட்டுவார். உன்னுடைய குளிர்ந்து போன நிலையை குறித்து சுட்டி காட்டுவார். ஜெபமின்மையை குறித்து சுட்டி காட்டுவார். நீ எந்த இடத்துல நீ நியாயப்படுத்தி கொண்டிருந்த அந்த இடத்துல ஆண்டவரே நான் தப்புன்னு சொல்லி உன்னுடைய காரியங்களை முன்வைக்கும்படியாக உடைய வாழ்க்கையில் ஆவியானவர் பேசுவார். அங்கே எழுச்சி ஏற்படும். எழுச்சி என்பதனுடைய சபையில் ஏற்படுமா? உனக்குள்ளாக ஏற்படுங்க. உனக்குள்ளாக ஏற்படாமல் உன்னுடைய சபையில் எழுச்சியை நீ பார்க்க முடியாது. நீயுடைய வாழ்க்கையில் ஆத்துமாக்கள் மனம் திரும்ப, ஆதி திருச்சபையில் பார்த்த மக்கள், அந்த விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இடம் அசைகிறது. அப்போஸ்தலன் சிறைச்சாலை இருந்த பொழுது விசுவாசிகள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் எல்லாம் எங்கே இருக்காங்க? தேவ ஆவியானவரோடு கூட சாட்சி இடுவாருங்க, உன்னோடு போராடுவார். நான் சொல்கிறேன், If you are a child of God, யாருடைய பிள்ளையா அந்த நிச்சயமான உன்னோடு அப்படி போராடலைன்னா நீ ஒருவேளை தேவனுடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம், மறுபுறப்படையாமல் இருக்கலாம், நீ மனம் திரும்பாமல் கட்சி விடாமல் இருக்கலாம். சந்தேகம் இல்லை, மாறுதல் என்பது கிடையாது. எழுச்சிக்கு முன்னால் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஜோனத்தான் எட்வர்டு ஜெபிச்சார். ஜோனத்தான் எட்வர்டு ஒன்றுபட்ட ஜெப கூட்டங்களை ஊக்குவித்தார். எழுச்சி அசாதாரணமான ஜெபத்தின் மூலமாக அவர் நம்பினார். அதிகாலை வேளையில் ஜெபித்தார்கள். மாலை வேளையில் வராந்திர உபவாச ஜெபங்களில் மக்கள் கூடி ஜெபித்தார்கள். ஜார்ஜ் வீட்டில் பிரசங்கம் பண்ணார். எத்தனை மைல்களுக்கு அப்பால விவசாயிகள், எளிய மக்கள், அந்த நாட்கள்லாம் படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள் குதிரைகளில் அங்கே ஒரே குப்பை தான், வழியெல்லாம் பறந்தடித்து கர்த்தருடைய வார்த்தை. ஜார்ஜ் விட்ஃபீல்டுடைய டைரி இன்னைக்கு வாசி பாருங்க. என்னால் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கஷ்டம்னா முடியலை. இப்படியான ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியுமா? இன்னைக்கு முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்வி. ஆவியானவரால் முடியும், தேவ ஆவியனால முடியும். ஆனால் தமிழத்தில் ஒப்பு கொடுத்த விதமான மக்களுக்காக அங்கே அவிதமாக ஜெபித்தவள குடும்பங்கள் மாறின, ஊர்களே மாறின. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபித்த பொழுது மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல் அவேக்கனிங் ஜோனத்தான் எட்வர்ட் போன்ற மக்கள். அப்படியே ஜார்ஜ் விட்ஃபீல்ட் பிரசங்கம் பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழுகிறார். நாத்தாம்பன் என்ற இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு ஜோனத்தான் எட்வர்டை பற்றி அந்த தெரியாது. ஜோனத்தான் எட்வர்ட், ஜார்ஜ் விட்ஃபீல்ட், அமெரிக்கா உண்டான காரணமே அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு அடிப்படை யாரு? ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்ற தேவ மனிதர்கள், மகா பெரிய எழுச்சியை கண்டவர்கள். அவிதமான அந்த டாலருக்கு அந்த ஆளெல்லாம் யாருங்க? பிராங்க்லின், பெஞ்சமின் பிராங்க்லின்னா யாருங்க? இன்னைக்கு டாலரில் ஒரு ஆள் முடியெல்லாம் வச்சுருக்காரு. யார் தெரியுங்களா? ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்ற இருந்த மக்கள் மத்தியில் இருந்தவருங்க. தேவன் விதமான தேசங்களை அசைத்தார், எழுப்பினார், கட்டினார். ரெண்டாவது அவேக்கனிங் 1970 1790 இருந்து அதே விதமாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையாய் செயல்பட்டதை குறித்து பார்க்கிறோம். பெரிய பெரிய தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கி நிறைய காரியங்களை குறித்து, அநேக ஊழியர்களை குறித்து தியாலஜி சரியில்லை, அது குற்றம் சாட்டுறேன். நான் அந்த தியாலஜியோட ஒத்து போக முடியாது சொல்லலை. சார்ல்ஸ் ஃபின்னி, ஜான் வெஸ்லி போன்ற தியாலஜியை நான் ஒத்து போகிறவன் அல்ல. ஏன்னா நானே ஒரு சபையில் 17 வருஷம் அந்த ஜார்ஜ்
ஜான் வெஸ்லி போன்ற ஆர்மீனியன் சர்ச்சிலிருந்து. ஐ நோ வாட் இட் இஸ். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை விசுவாசிக்கினுடைய விசுவாசத்தினுடைய தாக்கம் என்ன என்பதையும் நான் அறிந்து வாழுகிறேன். அப்போ அதில் நான் இல்லை. ஆனால் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்ட தேவர் praying men. நீ ஜெபம் பண்ணணுங்க. எப்போ ஜெபம் பண்ண போகிற? ஜெபத்தின் மூலமாக மாத்திரம்தான். நீ பேசாமல் நீ ஜெபித்தா தான் முடியும். நீ அந்த ஒரு நிலைக்குள்ளே நீ வர்றது ஆவியானவர் தான் உனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே முழங்கால் படிக்கணும். காட்டில் வனாந்திரத்தில் போய் ஜெபித்தார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது மாத்திரமா இந்த சபையில் பிரசங்கிக்கும் பொழுது நான் தான் சொல்கிறேன், என்ன அவர் வரும்பொழுது தான் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த முடியும். நான் பண்ணுற பிரசங்கம் இஸ் எ நாட் கஷ்டங்க. நிறைய சமயங்களில் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் சத்தியத்தை தான் நான் போதிக்கிறோம். அவர்கள் நரகத்துக்கு அனுப்புறதுல ஒரு வலிமையான பிரசங்கம் பண்ணி எனக்கு அந்த விதமான காரியத்தில் ஆர்வம் இல்லை. ஒரே ஒரு ஆத்மா மனம் திரும்பினா போதும். ஒரே ஒரு ஆத்மா மனம் திரும்பி பரலோகத்துக்கு போனால் போதும். ஏன்னா பரலோகமே ஒரே ஒரு ஆத்மாவின் மனம் திரும்பலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவ தூதர்கள் சந்தோஷமாக இருக்கும். பரலோகம் ஏங்குகிறதுங்க. வேதம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. எப்படி தூதர்கள் சந்தோஷப்பட பரலோகம் எப்படி சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு பாவி நீ 10,000 பேர் 1,00,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு ஆள் மனம் திரும்ப போகிறத விட ஒரே ஒரு ஆளுக்கு. இயேசு ரொம்ப கடுமையானவருங்க. நிக்கதேம் இடத்துல ரொம்ப கடுமையாக டீல் பண்ணுறார். நிக்கதேம் இடத்துல எப்படி? நிக்கதேமு அவன் ஒரு சனகரிப் சங்கத்தினுடைய தலைவன். அவனிடத்துல பேசினார், நீ மறுபடியும் பிறக்க, யூ மஸ்ட் பி born again. அவன் மனம் திரும்பினா மறுபடியும் பிறந்தா எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த அடக்கத்தில் இருந்ததுனால அந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் என்ன சொன்னான்? நீ நான் தேவனிடத்தில் போதகர். நீ மதத்தை பின்பற்றுகிறியா, நபரை பின்பற்றுகிறியா? நீ மதத்தை பின்பற்றினா உனக்கு அப்படிதான் இருக்கும். நல்ல போதகர் அவன் அப்படிதான் சொன்னான், பரத்திலிருந்து வந்த போதகர். ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ, நீ கேட்டு இருப்பாயனா ஜீவனை கொடுப்பாவ என்ன சொன்னா? ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு சொன்னான். அதுக்கும் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீ இயேசு உனக்கு போதகரா? உடைய வாழ்க்கையில இயேசு என்பவர் விதமான ஒரு நிலையில விதமான காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல எவ்விதமானவராக இருக்கிறார்? இஸ் எ பர்சன், ஒரு தேவனா? அந்த வேதம் போதிக்கிற தேவனா? அவருக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ்றேன் எனக்கு முக்கியம். அது மற்ற 1008 மக்களை விட எனக்கு அவர் தான் முக்கியம். என்னை குறித்து அவர் என்ன சொல்றாரு தான் எனக்கு முக்கியம். நீ என்னை குறித்து என்ன சொல்றது எனக்கு முக்கியமே கிடையாது. இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீ என்ன புகழ்ந்தா என்ன பிரயோஜனம், என்னை இகழ்ந்தா என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. உடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நீ எப்படி வாழுகிறாய் என்பது மிக முக்கியமான ஒரு காரியங்க. மக்கள் மனம் திரும்பினார்கள், அதுதான் முக்கியம். கிரேட் அவேக்கனிங்ஸ்ல என்ன பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசு அதான் சொன்னார், மனம் திரும்பினார்கள். ஜெபமும் எழுச்சியும் வீடுகளில் பார்த்தா ஜெபம். ஹெச்எட் பாக்ஸ் சொல்றாரு, ஒரு காலத்தில் என்னமோ ஆனால் இப்போ வீதியெல்லாம் நடந்து போகும் பொழுது வீடுகளெல்லாம் அங்கே பாடல்களும் வேதத்தை வாசிக்கிற சத்தமும் கேட்குது. அதனால இது எழுச்சி. ஆவியானுடைய கிரியை மாற்ற முடியும். வீடுகளில், பள்ளிகளில், சபைகளில், வெளிப்புற இடங்களில் தனியாய் மக்கள் ஜெபிக்கிறார்கள். விவசாயிகள், தாய்மார்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், போதகர்கள் ஜெப வீரர்களாக மாறினார்கள். ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நீ ஜெபிக்காம உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழவே முடியாது, வாழவே முடியாது. அப்படி நீ வாழ முற்பட்டால் நீ ஒரு தோல்வியான மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். அடுத்தது 1857 58 அந்த ஒரு பெரிய ஜெப எழுச்சி. ஜெரமியா லான்ஃபியர் என்ற இது எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. பெரிய ஒரு எழுச்சி. அதை பற்றி பேச எனக்கு நேரம் இல்லை. அமெரிக்காவே எல்லாரும் சேர்ந்து மத்தியான நேரத்தில் சும்மா லஞ்ச் டைமில் ஜெபம் பண்ணாங்க. பெரிய எழுப்புதலாய் மாறிற்று. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கானோர் அதில் கலந்து கொண்டனர். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது என்ன தெரியுங்களா? பாவ உணர்வு ஏற்படுங்க. பாவ உணர்வு அவனுக்குள்ளே வரும். ஆமாங்க, அந்த பாவ உணர்வுக்குள்ளே வரும் பொழுது தான் அவன் மனம் திரும்புவான். நீயே பாவ உணர்வுக்குள்ளே வந்திருக்கியா?
ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உன் சபை வளரலைன்னா நீ வளரல. உன் சபை எங்கே வளரும்? என்னுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? உடைய வாழ்க்கையில் அங்கே அவிதமான அந்த எழுச்சியில் தேவன் அற்பமான வேலத்தை உபயோகப்படுத்த எந்த இடத்திலும் பாருங்க. வேதம் அந்த ஜார்ஜ் விட்ஃபீல்டெல்லாம் சாதாரணமான ஆளுங்க, பெரிய கல்விமான்களே அல்ல. ஆனால் ஒன்று தெரியுங்களா? எழுச்சிக்கு முன்னால் ஜெபம். மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஈவன் ராபர்ட்ஸ் என்ற ஒரு வாலிபனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. வேல்ஸ் நகரத்தில் நிலக்கரியில் வேலை செய்கிற பையன், நிலக்கரியை வேலை செய்கிற பையன். ஆனால் தேவனிடத்தில் 13 ஆண்டுகள் ஜெபிக்கிறான். வேல்ஸ் என்ற தேசத்தில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். கூட்டங்கள் கூடினா நடத்துபவர்களோட இல்லை, பாடுகள் பாடி அந்த மக்கள் மனம் திரும்பி ஜெபித்தார்கள். தேவ ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டார். அந்த தேசத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு எழுப்புதல் உலகமெங்கும் பல இடங்களில் அதை போய் பார்த்து வந்த மக்கள் மூலமாக பரவிற்று. மெய்யான ஜெபம், ஆராதனை, பரிசுத்த ஆவியானவரை மக்களை அவ்விதமாக அங்கே சந்தித்தார். கடைகள், மதுபான கடைகள் எல்லாம் காலி, மூடப்பட்டுருச்சு. யாரும் வாங்க ஆள் இல்லை. தியேட்டர்ஸ் எல்லாம் மூடப்பட்டுருச்சு, ஆள் வர பார்க்க இல்லை. குற்றங்கள் குறைந்து போன, சபைகள் நிரம்பின, சபையில் இடமில்லை. அதே ஆவியானவர் இன்றைக்கு மரிச்சிட்டாரா? அதே ஆவியானவர் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிட்டாரா? இல்லைங்க, இஸ் அலைவ். ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கும் என்னமோ எனக்கு தெரியல, ஏன் ஜெபிக்கிறவள் இல்லையே? நம்ம அடுத்த பிரச்சனை, ஏன் இன்றைக்கு ஜெபிக்கிறவள் இல்லை? சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை நீங்கள் எடுத்துக்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஜெபத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்ட மனுஷன். இந்த சீர்திருத்த சத்தியத்துக்காக தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுத்த ஒரு தேவ மனிதன். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சொன்னார், இயந்திர அறை கீழே இருக்கிறது என்று சொன்னார். இதை இயக்கும்படியான அந்த இயந்திர அறை கீழே இருக்கிறது, போய் பாருங்கள். அந்த கர்டன் எடுத்து பார்த்த பொழுது 500 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம், ஜெபம் இல்லாமல் நீ உயிர் வாழவே முடியாது. ஜெபம் இல்லாமல் நீ கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. ஜெபம் இல்லாமல் ஊழியக்காரனாக இருக்கும். ஆயிரக்கணக்கானோ ஆண்டவர் ரட்சித்தார். ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணும்போது கூட பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து பிரசங்கம் பண்ணினார். அநேக வேளைகளே இரவில் தூங்குவதில்லை. ஏற்கனவே அவர் வியாதி என்ன மனுஷன். அவருடைய மனைவி பார்க்கும் பொழுதெல்லாம் கதறின அந்த கதறல். ஆத்துமாக்கள், ஆத்தும பாரங்க, ஆத்தும பாரம் இல்லை. இன்னைக்கு சீர்திருத்த சத்தியத்தை போதிக்குள்ள ஆத்தும பாரம் ஒரு டிராப்பு கூட கிடையாது. ஐயோ, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் கதறுவேன். உன்னை பற்றி பிரகடனப்படுத்த பார்க்குறேன், என்ன பிரயோஜனம் கேட்குறேன். இயேசு ஏங்க, இயேசு பரலோகத்திலிருந்து எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர் வந்தார். அதுதான் அவருடைய மெயின் பர்பஸ். இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன். அதுக்காக தான் பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை விட்டுட்டு இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார். எதுக்கு? ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண. ஆத்தும ஆதாய பணி எனக்கு இல்லையே. ஆத்துமக்களை ஜெபிக்கிற காரியம் எனக்கு இல்லையே. ஆத்துமக்களுக்காக பாரப்படுகிற ஜெபமுடைய வாழ்க்கை இல்லை. உன்னையே பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிற. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ மற்றவர்களை குறித்து பாரப்படு. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பாடுகள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். மனைவி ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறா, பிள்ளைகள் இழந்து போன நிலையில், நண்பர்கள் உறுதுணையாக இல்லை. நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மீட்டு கொண்டார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆத்தும பாரங்க இருக்கா? ஐயோ, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் உடையது. எங்கே உயிர் மீழ்ச்சி எடுத்தாலும் அழிந்து போன ஆத்துமாக்களுக்காக. ஸ்பர்ஜன் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு ஆத்துமாவையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் காப்பாற்ற முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றா நீ மாறி வாழப்பாரு. இல்லைன்னா உடைய வாழ்க்கையில் ரொம்ப பரிதாபங்க, ரொம்ப பரிதாபம். நீ எதை விரும்புகிற? ஒவ்வொரு எழுச்சியிலும் காணப்பட்ட பொதுவான அடையாளங்கள் என்ன தெரியுமா? அசாதாரணமான ஜெபம், அசாதாரணமான ஜெபம். நான் இன்றைக்கு எனக்கு நான் ஜெபித்திர வாழ்க்கையோட கூட இப்போ நான் ஒழுங்காக மற்ற டே டைமில் இல்லை, மணி 1:30 மணி 2 மணி. நான் முன்னெல்லாம் 1 மணி நேரம் ஜெபித்து அந்த ரெக்கார்ட் பண்ணி 1/2 மணி நேரம், என்ன 1 மணி நேரம் வேண்டாம்.
ஜெபிக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் உயிர் பிழைக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நான் இன்னைக்கு நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா அந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான். எனக்குள்ள அனல் இருக்கிறது, எனக்குள்ள அனல் நான் உணர்கிறேன். நான் அனலோடு தான் போதிக்கிறேன், அரைகுறையான மனதோடு நான் போதிக்கலை. காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். என்னால் மற்ற டே டைமில் எவ்வளோ சமயங்களில் ஜெபம் பண்ணால் பிசாசு விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஏன் உன்னால் ஜெபம் பண்ண முடியல? ராத்திரியில் எழுந்து ராசாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்கிறாரு. இரவில் எழும்பு, போய் உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபி, உன்னுடைய மனைவிக்காக ஜெபி. உன்னுடைய ஜெபம் அரைகுறையானது, உன்னுடைய வாழ்க்கையில் போதுமான அளவில் அது தனியான விதத்தில் தேவனோடு நீ தனியாய் உறவாடுகிற அந்த உறவின் வேலையை அது உண்மையான விதத்தில் அந்த இன்டென்சிட்டி அதனுடைய தாக்கம் கம்மி. ஆனால் இரவில் தனியான நேரத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ உண்மையாக சொல்கிறேன், நீ தனியாக ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படி ஜெபம் பண்ணி பாரு. உன் சூழ்நிலை மாறுதா, உன் பிள்ளைகள் மாறுறாங்களா, உன் குடும்பம் மாறுதா, உன்னுடைய ஊழியம் மாறுதா, எல்லாவற்றிலும் மாறுதா இல்லையாங்க பாரு. இவர் ஜீவனுள்ள தேவன். அசாதாரணமான ஜெபம் தேவை. எங்கேயோ முழங்கால் படிட்டு ஏதோ நீ இவ்வளவு நாளா அசாதாரணமான ஜெபம் இல்லைன்னா அது ஜெபமே இல்லைங்க. எழுப்புதலில் காணப்பட்டது அசாதாரணமான ஜெபம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. எந்த ஒரு மனுஷனும் மேறினவன் அல்ல. சார்ல்ஸ் வென்னி அல்ல, ஜான் வெஸ்லி அல்ல, ஜார்ஜ் விக்ஃபீல்ட், இவரெல்லாம் கருவியனாக உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் தான். தே ஆர் த சேனல்ஸ். அவளுக்கு எந்த மேன்மை இல்லை. சகரியாவில் வேதம் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறாங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனது ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ முயற்சி பண்ணுற எல்லா முயற்சிகளை விட்டுட்டு ஆவியானவரே நீர் மட்டும்தான் செய்ய முடியும். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, கர்த்தரை நோக்கி பார். ஆழமான பாவ உணர்வோடு, ஆண்டவரே எனக்கு வேற வழியே கிடையாது, உம்மை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நிச்சயமாக கர்த்தரிடத்தில் நீ ஆழமாய் பற்றிக்கொள், வேதத்தை பற்றிக்கொள். இப்போ ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே நான் மெய்யான நம்பி ஒவ்வொரு மனிதனும் ஒரு நித்திய வாசியாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஏன்னா உடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். உடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகளோ கொஞ்ச நாளில் ஒன்றா பரலோகத்தில் இருப்பாங்க, நரகத்தில் இருப்பாங்க. என்ன சொல்ல போகிற? நீ இவ்வளோ காலம் உடைய பிள்ளைகளுக்காக மற்ற காரியங்களுக்காக செஞ்ச, ஆனால் இன்னைக்கு அவங்கள அங்கேருந்து மீட்கக்கூடிய அந்த ஒரு காரியம் உங்கள்கிட்ட இல்லையே. உனக்கு நீ உண்மையான விதத்தில் நீ தேவனுடைய கிருபையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்திருப்பாயானால் அவனுடைய சர்வ ஏகாத்தியத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகள் தெரியுது இவங்க ஆண்டவருக்குள்ளே இல்லை, உன் மனைவி தேவனுடைய ஆண்டவருக்குள்ளே இல்லை. நீ ஏன் அவங்களாம் என்னைக்கு எங்கே போக போகிறாங்க? யோசிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய சுகமும் உன்னுடைய ஆரோக்கியமும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ராசாமத்தில் தேவனிடத்தில் கதறிப்பார். தேவன் பெரிய ஆத்தும பாரம். ஏங்க பவுல் என்ன சொல்கிறாரு? ரோமர் கர்மம் இன்னைக்கு அந்த சீர்திருத்த சத்தியத்தை நான் சீர்திருத்த சத்தியத்துக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் சீர்திருத்த சத்தியத்தை போதித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான காரியத்தில் விழிப்பில்லாத மக்களுக்கு நிச்சயமாக நான் எதிராளி. அது யாராக இருந்தாலும் சரி. என்ன 9ஆம் அதிகாரத்தை ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை அவர் புறக்கணிச்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அதே அந்த ஸ்பீட்லேயே 10ஆவது அதிகாரத்தில் என்ன பவுல் சொல்கிறார்? ரோமர் 10ஆவது அதிகாரம் 1வது வசனத்தில், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம். ஏங்க இப்படி சொல்கிறாரு? அந்த தெரிந்து கொள்வதை சொல்லிட்டு அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்ச, அதற்காக நான் என்னையே தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏங்க அவளுக்காக பவுல் ஏன் இப்படியெல்லாம் பாரப்படணும்? மோசேயை போல ஜெபித்த ஒரே ஒரு புதிய ஏற்பாட்டின் மனிதன் பவுல். அவளுக்காக நான் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் அவளுக்காக ஜெபிக்கிறது பயாத்தம பாருங்க, உயர்மீழ்ச்சிக்கான காரியம். அதனால் இன்றைக்கு நிச்சயமாக நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை குறித்து அந்த ஒரு தாகம் இல்லை, ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஜெபம் பண்ணுறது தனியாய் போய் நீ ஜெபிக்கணும். உடைய வாழ்க்கையில் ஏமி கார்மிக்கேல் ஒரு அம்மா பற்றி புஷ்பம்மாவில் எழுதுகிறாங்க, படிப்பறிவில்லாத அந்த அம்மாவுடைய ஜெப வாழ்க்கை. தன்னுடைய முந்தானியை தூக்கி போட்டு
என்னை உண்டாக்கின பரம தாப்பனின் ஜெபம். அந்த அம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. தேவன் அவிதமான மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. இன்றைக்கு திருச்சபையில் தேவையானது என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சீர்திருத்த காலங்களில் உண்மையான விதத்தில் நாம் காண வேண்டுமானால் ஒன்னே ஒன்று ஆண்டவர், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடு. அவளை தாழ்த்துவோமா? ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதுமானதாக இல்லை, திருப்தியாக இல்லை, மன்னியும். உண்மையான விதத்தில் நம்மை தாழ்த்துவோமானா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த சபையில் சரித்திரத்திலும் சீர்திருத்த காலங்களிலும் பார்த்த இந்த விதமான காரியங்கள் எங்களுடைய உள்ளங்களை ஆழமாய் பாதிக்கும்படியாக ஆவியானவரை பேசும். ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம், பல விதங்களில் தோல்வி அடைந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னித்தருளும் தேவா. ஆவியானவரே எங்களை உணர்த்தி வைக்க மாட்டீரா? எங்களை ஆண்டவரே மறுசீரமைக்க மாட்டீரா? எங்களுக்குள்ளாக உண்மையான எழுச்சியை நீ தர மாட்டீரா? உதவி செய்தருளும் தாப்பனே. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு சகாயம் செய்யும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும் ஐயா. உம்மை தவிர பெரிதொரு நம்பிக்கை என்பது எங்களுக்கு இல்லை. உம்மை தவிர பெரிதொரு மீட்பு என்பது எங்களுக்கு இல்லை. தேவனே நீர் கிருபையாயிரும், நீர் இரக்கமாயிரும், எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.